இரு நாடுகளுக்கு இடையேயான போரை யார் அறிவிப்பார்? போரை அறிவிப்பதில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்ன என்பதை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. போர் அப்படின்றத யார் டிக்ளேர் பண்ணுவா, எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்றத இந்தியா எப்படி முடிவு பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு 3 விதமான நடைமுறை இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி முப்படைகளோட சுப்ரீம் கமாண்டர் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். அவங்க தான் இந்த நாடு போர்ல ஈடுபடுது அப்படின்றதையோ அல்லது அமைதியை நாடுது அப்படின்றதையோ அறிவிக்கிறதுக்கான அதிகாரம் பெற்ற நபர். ஸோ அவர் தான் இந்த முடிவை எடுப்பார். ஆனா குடியரசுத் தலைவருடைய இந்த முடிவுக்கு அடிப்படையாக இருக்கிறது மத்திய அமைச்சரவையுடைய பரிந்துரை தான். மத்திய அமைச்சரவை பிரதமர் தலைமையில கூடி அவங்க பாதுகாப்புத்துறை, வெளியுறவுத்துறை மற்றும் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இவங்க 3 பேருடைய பரிந்துரையின் அடிப்படையில் அமைச்சரவை முடிவு செய்து அவங்க குடியரசுத் தலைவருக்கு போருக்கு போறோமா அப்படின்றதுக்கான ஒரு பரிந்துரையை கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில தான் குடியரசுத் தலைவர் அந்த முடிவு எடுப்பாங்க. சரி, மத்திய அமைச்சரவையும் குடியரசுத் தலைவரும் தான் ஒரு வார்க்கு நம்ம போறோமா அப்படின்றத முடிவு செஞ்சாலும் கூட அதற்கு அடுத்தடுத்த நிலைகள்ல அந்த போருக்கு தேவையான நிதி, அதே மாதிரி அதற்கு தேவையான விஷயங்களை அதற்கான ஒப்புதல் அப்படின்றது நாடாளுமன்றத்தில் பெறப்படணும் அப்படின்னு அரசியலமைப்புல குறிப்பிடப்பட்டிருக்கு. மக்களவை, மாநிலங்களவை 2 அவைகளிலும் அதற்கான ஒப்புதலை பெற வேண்டியது அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 பேரும் தான் ஒரு நாடு போருக்கு போகுதா அப்படின்றத முடிவு பண்ணக்கூடிய ஒரு வழிவகுத்தல் அப்படின்றது அரசியலமைப்புல செய்யப்பட்டிருக்கு. அதுல குறிப்பாக இதற்கு முன்பு நடந்த 1947-48, அதே போல 1962, 1971 இந்தியா நாங்க போர் தான் செய்யறோம் அப்படின்றத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்களான்னா இல்ல. அப்படி எதுவுமே அறிவிக்காம அந்த சண்டை நடந்த பிறகு அது போர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே தவிர அந்த சமயத்துல அது போர் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இல்லை.